ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 10வது வாரத்தோட முதல் நாள் ஓட் நிலவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணார் சார். அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 10வது வாரம் ரொம்ப ஸ்பெஷலான வாரம். இன்றைக்கி காலையில் பிக் பாஸ் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். அதேமாதிரி எம்எல்ஏ உங்களுக்கு கோவமா நான் கேட்கல, பிக் பாஸ் வந்து அங்கே கேட்டார். சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு என்ன தான் இருந்தாலும் அன்றைக்கி நான் பேசுறது ஆதங்கத்தில் பேசிட்டேன். ஆனால் நீங்கள் எப்போயுமே என்னுடைய எண்ணவர்கள் அப்படின்னு சொல்லி முடித்தார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த டைரக்ட் நாமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சரியான ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து இந்த 8 பேரை நீங்கள் நாமினேட் பண்ண போகிறீங்க. இதில் யார் வராங்களோ அவங்க தான் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது ரம்யா மட்டும்தான் விஜய் பார்வதியை நாமினேட் பண்ணாங்க. மீதி யாருமே நாமினேட் பண்ணல. ஸோ அதனால் விஜய் பார்வதி எஸ்கேப்பு. மீதி இருக்கிற 7 பேர் உள்ளே வந்திருக்காங்க. சரியான ஒரு ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக பிக் பாஸோட திங்கிங் என்னவா இருந்திருக்கும் நான் நினச்சேன்னா, போன வாரம் நான் சொல்லியிருப்பேன், ஏ டீம் மாடர்ன் டீம் வந்து சேவ் ஆகணும், ரெட்ரோ டீம் அப்படியே வந்துட்டு நாமினேஷனில் வரணும் அப்படின்னு தான் ஒரு பிளானாக இருந்திருக்கலாம். அரோராக்கு அது ஒரு பெரிய பிளானாக இருந்திருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிரஜன் வந்து நடுவில் பூந்து அந்த நகையை திருடினதுனால அது வந்து மாறிடுச்சு. அதனால தான் இந்த முடிவு எடுத்துகிட்டு போகிறோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ மொத்தமாக 7 பேர் நாமினேஷன்ஸ் வந்திருக்காங்க. யார் யார் முதல் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன், சபரி, சாண்ட்ரா, வியானா, எஃப்ஜே, ரம்யா, வினோத். ஸோ மொத்தம் 7 பேர் வந்திருக்காங்க. இதில் யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு பற்றி நம்மளுடைய கானா வினோத் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அடுத்து 4035 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30.26. கண்டிப்பாக இந்த வாரம் முழுக்க செம்மையாக ஓட்டு வாங்க போகிறார். அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வர வர எனக்கு வினோத் வந்து ரொம்ப பிடிக்குது. ஏன் பிடிக்குது அப்படின்னா, கமருதீன் நிறைய இடங்களில் தட்டி கேட்குறாரு. இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணியிருப்போம், ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இன்றைக்கி மட்டும் இல்லை, போன வாரத்துலேருந்தே சம்பவம் மேலே சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. அதேமாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் சண்டே எபிசோடில் இவரை திட்டினது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏன் அப்படின்னா, அப்போ தான் அவர் செதுக்கப்படுவார். இல்லைனா அப்படியே கச்சா மூச்சான்னு கத்தின்னு யாராவது விமர்சனம் வச்சா அவர்கிட்ட சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணுவார். இதெல்லாம் பண்ணக்கூடாது. விமர்சனம் பேசிட்டுங்க 1008 பேர் 1000 பேர் 1000 இது பேசிட்டு தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம பதில் கொடுத்துட்டா நல்லா இருக்குமான்றதை முதல் திங்க் பண்ணணும். அந்த பதட்டமாக இருக்கிற பற்றி அதை மாற்றணும். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருந்தேன். பார்வதியை நம்மளும் வந்து அரோராவுக்கு சொல்கிறது புரிய வைக்கிறதுக்கு, கேமை புரிய வைக்கிறதுக்கு. பார்வதியை பற்றி அரோரா உன்கிட்ட சொல்கிறது கேமை புரிய வைக்கிறதுக்கு இல்லை, ஒன்று அவகிட்டேருந்து பிரிய வைக்கிறதுக்குன்னார். இவ்வளோ ரைமிங் அவர் சொல்ல, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. புரிய வைக்கிறது பிரிய வைக்கிறது செம்மையாக இருந்துச்சு. ஆனால் கமருதீன் திறந்த மாட்டார். அது வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சப்போஸ் அவர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தானே இந்நேரம் அவர் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்திருப்பார். விஜய் பார்வதி ரசிகர்லாம் கமருதீனுக்கு செம்மையாக ஓட்டை போட்டிருப்பாங்க. இப்போ விஜய் பார்வதி இல்லாத நேரங்கள் என்ன பண்ணுறது? ஆனால் வினோத் இப்போ வந்து ஷார்ப்பாக பண்ணிகிட்ருக்காரு. காலையில் சபரியை செம்மையாக டோஸ் விட்டார். எனக்கு ஏன் வரல, இப்போயும் அரோராக்காக வரா அப்படின்னு, அதெல்லாம் மாதம் இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 2348 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.61. ரெமோ கேரக்டர் போன வாரம் எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தனால ரொம்ப அப்படியே மெய் மறந்தேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன் வருத்தப்பட்டேன்னா, எல்லாருக்கும் வந்துட்டு சூப்பராக பாராட்டினார். நத்தக்கண்ணியை பாராட்டினார். நம்ம அவர் என்னது விக்ரமை பாராட்டினார். ஏன் நம்ம இவர் கமருதீனை பாராட்டவே இல்லை விஜய் சேதுபதி அவர்கள்? சூப்பராக பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் காலையில் அவர் பண்ண விஷயம் அதே மாதிரி காலையில் செம்ம சம்பவம் பண்ணார். அரோரா சூப்பராக வந்து ஸ்கெட்ச் போட்டார். என்னென்னா, இது வரைக்கும் அரோரா பேசி மயக்கி எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லி நைஸ் பண்ணி 10 வாரமாக கிச்சன் பக்கமே வரவே இல்லை. ஃப்ளோர் கிளீனிங் பண்ணவே இல்லை. வெறும் பாத்ரூம் கிளீனிங் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை அழகாக எடுத்து வச்சு நாராக கிழிச்சார். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடுச்சு, எல்லாமே மாறிட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் போயிட்டு நான் ஒன் ஆஃப் த ரீசன் தான் உன்னை சொன்னேன், துஷார் போனதுக்கு நீ தான் காரணம்னு சூப்பராக சொல்கிறாரு. பிரவீன்ராஜ் போனதுக்கு காரணன்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் சொன்னேன், நீ ஏன் அதை தப்பாக நினச்சிக்க என்னடா அப்படின்றாரு. ஏன் இந்த மாதிரி இருக்காங்க? இதில் ஒரு கொடுமை என்னென்னா, இவருக்கு நினச்சா விஜய் பார்வதியை வந்துட்டு ஊருக்கு அமர் தொட்டு போகிறான். ஆனால் மற்றபடி அரோரா கிட்ட போய்ட்டு விஜய் பார்வதிக்கு குறை சொல்லுவாரான். என்னையா இது? ஒன்று அந்த பக்கம் இருக்கணும், இல்லை இந்த பக்கம் இருக்கணும். ஏன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மைண்டை வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க? சத்தியமாக எனக்கு புரியல. இவரோட செயல்களால் தான் இவர் காப்பே வரப்போகுது. இல்லைன்னா கண்டிப்பாக இவருக்கெல்லாம் இருக்கிற ரசிகர்களுக்கு சூப்பராக வந்துட்டு அவர் டாப் 5ல் சூப்பராக வருவார். ஆனால் அவரை வந்து கெடுத்துக்கிறாரோ எனக்கு என்னமோ. அரோராக்கு முன்னாடி கமருதீன் வெளியே போயிடுவாரோன்ற மாதிரி டவுட் வருது. அந்த அளவுக்கு வந்துட்டு இவர் வந்து அரோராக்கு சப்போர்ட் பண்ணி அரோரா பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஒன்றும் சொல்கிறதுக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பட் கமருதீன் அதாவது இந்த வாரம் வந்து சூப்பராக கமருதீன் ஃபஸ்ட்டு பிளேஸ் வரதுக்கு வாய்ப்பு வந்து இழந்துட்டார். 3வது பிளேஸ் தானே சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 2304 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.28. இன்னும் சபரிக்கு அடித்து நூக்குது. இன்னும் இவ்வளோ ஓட்டு வரும் சத்தியமாக எதிர்பார்க்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சபரி வந்திருக்காரு, ஆனால் இவ்வளோ ஓட்டு வந்ததே கிடையாது. ஸோ இந்த வாரம் சம்பவம் இருக்குது.
ஸோ சபரி வந்து இந்த வாரம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திங்கிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஓட்டு இவ்வளோ அதிகமாக வருது. அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட்டுங்க, எல்லா சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு கம்மியாக ஓட்டு வருதுன்னா கடைசி வரைக்கும் அவங்க கம்மியாக தான் ஓட்டு வரும். ஆனால் இந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கம்மியாக வாங்குறாங்க, அடுத்த வாரம் அதிகமாக வாங்குறாங்க. திடீர்னு பார்த்தா அதுக்கு அடுத்த வாரம் திடீர்னு கம்மியாக வாங்குறாங்க, திடீர்னு பார்த்தா அதிகமாக வாங்குறாங்க. ஆனால் அவங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கேம் பண்ணியிருப்பாங்களா கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனால் இன்றைக்கி சபரி வந்து ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் பண்ணார். தேவையில்லாதது காலையில் கமருதனுக்கும் அரோராக்கும் ஒரு சண்டை, அதை அவங்க பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள். இவர் நடுவில் போயிட்டு தேவையில்லாத மூக்கு நுழைக்கிறது வேஸ்ட்டு. ஏன் இதை பண்ணுறான்னு தெரியல. இதைத்தான் வந்து அவங்களோட வீட்டிலேருந்து ஒரு வீடியோ போட்டாங்க. உங்களுக்கு தங்கச்சியா அண்ணன்னா நாங்கள் வெளியே இருக்கோம், நீ எதுக்கு உள்ளே போய் உறவை தேடிட்டு இருக்க, நீ அதுக்காக போன, நீ கேம் விளையாட போனியா இல்லை வந்து உறவை தேட போனியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சாங்க. இவர் உள்ளே போய் சண்டை போட்டவொடனே ரம்யா போட்டு கிளிக்கிறாங்க. நேற்று எனக்காக வரல, கானாவனத்தை போட்டு கலாய்க்கிறாரு, நீ ஏன் எனக்காக வரல, நேற்று என்னை ஆதரவு அந்த மாதிரி கலாய்ச்சாங்களா, இப்போ எதுக்கு உள்ளே வர அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாம் எதுக்கு? இவர் ஒரு கேமில் தப்பு பண்ணி எல்லாரும் சண்டை போட்டாங்கன்னா அதுவும் நியாயம். ஆனால் இவர் மற்றவங்களுக்காக சண்டை போட்டு திட்டு வாங்குறாரு பார்த்தீங்களா, அதுதான் தேவையில்லாதது. ஸோ அடுத்தவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்கு நுழைச்சி இப்போ இவருக்கே ஒரு பெரிய ஆப்பா போயிடுச்சு. இப்போ காலையில் அரோராக்காக சப்போர்ட் பண்ணார், ஆனால் அரோரா தான் இவங்களை நாமினேட்டே பண்ணாங்க. நிறைய பேர் நாமினேட் பண்ணாங்க, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ சபரி இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் அவருக்கு நல்லது. கண்டிப்பாக அவர் நல்லா புரிஞ்சு விளாண்டாருன்னா அவரெல்லாம் டாப் 5ல செம்மையாக வரக்கூடிய ஒரு செம்ம கண்டஸ்டன்ட். வேஸ்ட் பண்ணுறாரு. 4வது பேஸ் பார்த்தா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2217 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.63. ஸோ சாண்ட்ரா வந்து நாமினேட் பண்ணுறதுக்காக அங்கே வந்து நின்னாங்க. டோர் ஓப்பன் வந்துச்சு. பிக் பாஸ் கலாய்க்கிறாரு, அம்மா தயவு செஞ்சு வெளியே போயிட 4 பேர் நான் நிற்க வச்சிருக்கேன் அப்படின்றாரு. அப்போ எவ்வளோ காண்டாயிருப்பார் பாருங்க. அவ்வளோ காண்டாயிருக்காரு மனுஷன். 4 பேர் நிற்க வச்சுருக்கேன், வெளியே போயிட்டுனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சாண்ட்ரா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. திவ்யா பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ இந்த சண்டை வந்து இப்போ வந்தது கிடையாது, முன்னாடி இருந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. விஜய் பார்வதி கிட்ட சொல்கிறாங்க என்னென்னா, அந்த சோப்பு மாப்பு டாஸ்கில் நான் ஹெட் செஃபாக இருக்கேன்னு சொல்லும்போது கனி செம்ம காண்டானாங்களாம். அடுத்தது பார்த்தா திவ்யாவும் செம்ம காண்டா இருக்காங்க. அவங்க மூஞ்சி ரியாக்ஷன் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரஜன் இந்த பொண்ணை தங்கச்சியாக பார்த்துறாங்க, ஆனால் பிரஜனை இந்த பொண்ணு யூஸ் பண்ணிருச்சு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரேயில் இருந்துட்டு 3 துணி அதை நாளைக்கு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதில் தப்பே கிடையாது. அதை வந்து அன்றைக்கி அப்பயே எடுத்து வைக்கணும் இவங்க சொன்னது கொஞ்சம் தேவையில்லாதது தான். அதனால் அவங்க செம்ம காண்டாக இருக்காங்க. இதில் வேறு மைக் ஆஃப்ன்ட்டு, எப்படி நேற்று மைக் ஆஃப்ன்ட்டு நாளைக்கு யார் நாமினேட் பண்ணல நீ சொல்லு அப்படி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன் டேரெக்டாக நாமினேஷன் தானே, அதை என்கிட்ட கேட்குறேன்னு சொல்லி நான் கலாச்சி விட்டேன் அப்படின்றாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. யார் மேலே தப்புன்னு எனக்கு வந்து இன்னுமே கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 901 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.76. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு வியானா போகிறதுக்கு வாய்ப்புகள் 99.99% இருக்குது. இப்போ வேணால் ஓட்டு வாங்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இது வரைக்கும் வியானா வந்துட்டு இந்த எஃப்ஜே மாதிரியோ ரம்யா மாதிரியோ வந்துட்டு லாஸ்ட்லேருந்து உள்ளே போன மாதிரி சரித்திரமே இது வரைக்கும் சீசன் 9ல் நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் வியானாவோட கேமும் பெருசாக வரல, டவுன் ஆகிட்டு தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் வந்து செம்மடி வாங்கினாங்க விக்ரம். ஆனால் விக்ரமை பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தவொடனே டக்குன்னு போயிட்டு விக்ரம் கிட்ட போய் ஒட்டிக்கிட்டாங்க. ஏன் நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க, அதை எடுத்து வைக்கலாமே. உங்களை பற்றி 1008 சொல்லுவாங்க. விஜய் சேதுபதி சொல்லுவார், நீங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னார்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டாண்டர்ட் நீங்கள் மாற்றுறீங்க, அப்போ உங்களோட கேம் எங்கே போச்சு? அதுதான் என்னோட இது. விஜய் பாடுறது கழுவி வாரம் ஃபுல்லாக ஊற்றுறாரு. ஏதாவது மாற்றுறாங்களா? அவங்களோட கேரக்டர் மாற்றுவாங்க, ஆனால் அவங்களோட கேமை மாற்ற மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா கேமை மாற்றிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கூட ஒரு லவ், நேற்று நைட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கூட திரும்ப லவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது முன்னாடி போன வாரம் ஃபுல்லாக எஃப்ஜே பக்கமே திரும்பி பார்க்கல. மாறிக்கிட்டே இருக்குது அவங்களோட கேம். என்ன கேம்னு சத்தியமாக புரியல. அதனால் இவங்களுக்கு கூட ஸ்கெட்ச் போட்டிருக்கலாம்ன்ற மாதிரி தோணுது. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 866 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.49. இந்த வாரம் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த வாரம் எஃப்ஜே வந்து தப்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து டிக்கெட்டு ஃபினாலில் வின் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டஃப் அவர்கிட்ட இருக்குது. அதேமாதிரி ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக இவரை வச்சிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து பொருளையை கிளப்புறாங்க. அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. ஒன்று இந்த வாரத்தை அவர் இதுதான் முக்கியமான வாரம். இந்த 7 பேரில் எஃப்ஜே வந்து தப்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டில் போயிடுவார், மாற்றக்கத்தே கிடையாது. அதேமாதிரி இன்றைக்கி பிக் பாஸ் ஒரு சூப்பரான விஷயத்தை சொன்னார். கலைஞனுக்கும் கலைக்கும் ஈகோ கிடையாது. சரியான வார்த்தையில் ஈகோ இருந்துச்சுன்னா அவன் கலையை வெளிப்படுத்தவும் முடியாது, மற்றவனுக்கு சொல்லிக் கொடுக்கவும் முடியாது, கலையும் வளராது. ஆனால் இவர்கிட்ட எக்கச்சக்கமான அந்த ஒரு ஈகோ இருக்குது, ஆட்டிடியூட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் புரிஞ்சு அனுசரித்து பேசணும். பேசுகிற வார்த்தைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன பையன், ஆனால் நிறைய திறமைகள் இருக்கிற ஒரு பையன். ஆனால் அந்த பையனுக்கு வந்துட்டு அந்த சரியான வழிகாட்டுதல் இல்லையா, இல்லை மற்றவங்க சொன்னால் நான் என்னத்தை கேட்கணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு பண்ணுறான்னு தெரியல. ரொம்ப கஷ்டம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்ராஸ் அவர் ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 664 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.97. ஸோ ரம்யா இந்த வாரமும் மெட்ராஸ் அவராக இருக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் இந்த செவரு எவ்வளோ தான் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் உடையவே மாட்டுது. ஆனால் போன வாரம் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதி கிட்ட வந்து டைரெக்டாக எதிர்த்து பேசிட்டாங்க.
நான் போகிறேன் சார், என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி பேசணுன்னு கதவை திறந்து வச்சிட்டாங்க. போங்க, எங்களுக்கு என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு தான் இங்கே இருக்கீங்க, காசு வாங்குறீங்களே அப்போ வேலை செய்யுங்க, சும்மா அந்த ஓபி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க மாதிரி கலாச்சி விட்டாப்புல. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி செம்ம மொக்க வேறு வாங்கினாங்க. விஜய் பார்வதியை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. பிக் பாஸ் தாங்க ஒருவனாக சொல்லிட்டு வர்றாரு, இந்த அம்மா இங்கேயது பாரு அவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி சர்ப்ரைசிங் ஆகுறாங்க, செம்ம ஜாலியாக இருக்காங்க. அங்கேருந்து எப்படி மிஸ் ஆனால் தெரியலன்னு சொல்லிட்டு காண்டா வராங்க. என்ன ஒரு வில்லத்தனம். சரி, இவங்களாம் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13,335 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்து செம்ம மாசான சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்கு. விஜய் பார்வதி ரசிகர்கள் யாருக்கு நீங்கள் ஓட் பண்ண போகிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.